ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, என் மீது நீ கொண்ட நம்பிக்கைதான் எனது சக்தி. உன் நம்பிக்கையானது உறுதியாக இருக்கும் பட்சத்தில் என் சக்தி அதிகரிக்க அதிகரிக்க உன் வேண்டுதல்களும் தாமதமின்றி நிறைவேற்றி தரப்படும் அம்மா. இதுவரை நான் உனக்கு கொடுத்து நீ இழந்த வாய்ப்புகளும் ஏராளம். அது உன் கர்ம வினையின் சூழ்ச்சியால் பறிக்கப்பட்டது. நீ பயப்படாதே. நீ தோற்றுவிட்டாய் என்று நீயாகவே கருதி கொண்டு உன் செயல்களில் இன்று முடங்கிக் கொண்டுள்ளாய். நீ தோல்வி அடைந்ததைப் போல் ஒரு பொய்யான தோற்றத்தை உனக்கு இந்த மாயை காண்பித்து கொண்டிருக்கின்றது. அத்தனை வாய்ப்புகளும் என் கைகளில் தான் உள்ளது. என்ன நடந்திருந்தாலும் உன் செயலை ஏதோ ஒரு சிறு துளியாவது உன்னால் முடிந்த முயற்சியை செய்து கொண்டு தானே வந்தாய். அந்த நம்பிக்கைக்கான பலன்தான் இன்று நீ இழந்த அத்தனை வாய்ப்புகளுக்காக நற்பலன்களை என்னிடம் இருந்து 2 மடங்காக நீ பெறப்போகின்றாய் அம்மா. உன்னை தேவையில்லை என்று ஒதுக்கியவர்களுக்கு நீ எதை செய்தாலும் தவறாகத்தானே இருக்கும். பிறகு ஏன் அவர்களை பற்றி நீ யோசிக்கிறாய்? அவர்களை நினைத்து கண்ணீர் சிந்தியும் கொண்டிருக்கின்றாய். அவர்கள் என்னமோ மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக அவர்களுடன் சேர்ந்து குதூகலமாக வாழ்ந்து கொண்டு தானே இருக்கின்றார்கள் தனது வாழ்க்கையை. நீ மட்டும் பின்பு ஏன் அழுது கொண்டிருக்கின்றாய்? உன் குடும்பத்தை காப்பாற்றும் பொறுப்பை நீ ஏற்றுள்ளாய். அதனை இது நாள் வரை நீ சிறப்பாக தனியாக போராடிதான் வருகின்றாய். தனியாக போராடியதே மாபெரும் வெற்றிதானம்மா. இது எத்தனை பேருக்கு சாத்தியம்? நீ என்மேல் கொண்ட நம்பிக்கையினால் நீ இன்று ஜெயித்து கொண்டு வருகின்றாய். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் உனக்கென்னமோ தோற்பது போல் தோற்றமளிக்கலாம். அது மாயை செய்யும் வேலை என்பதை புரிந்து கொண்டு உன் காரியங்களில் செயல்பட்டு கொண்டே இரு. முதலில் நீ எல்லோரிடமும் உன் பேச்சில் கராராக இருந்துவிட்டால் உனக்கு பிரச்சனை என்பதே உன் வாழ்வினில் என்றுமே இல்லை. நீ பேசும் வார்த்தையில் கவனம் இருக்கட்டும். விட்டு சென்றவர்கள் திரும்பி வந்தால் ஏற்றுக்கொள்ளாதே. நீ ஒரு விஷயத்துக்காக போராடுகிறாய். அதற்கு இடையூறு செய்யும் பொருட்டு உன்னிடம் தேவையில்லாமல் வாக்குவாதமும் செய்யலாம். அதனால் நீ இறுதி வரை நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் என் துணை கொண்டு நீ எதனையும் சாதித்து விடுவாய். நான் ஒருவன் போதாதா உனக்கு துணையாக? இந்த போலி உறவுகள் உனக்கு தேவையில்லை அம்மா. நீ ஆசைப்பட்ட விஷயம் நடக்கப் போகிறது. ஒரு விஷயத்தை நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் உறக்கம் இரக்கம் இரண்டும் அளவோடு தான் இருக்க வேண்டும். உறக்கம் அளவுக்கு மீறினால் சோம்பேறி என்பார்கள். இரக்கம் அளவுக்கு மீறினால் ஏமாளி என்பார்கள். நீ ஆசைப்பட்ட விஷயம் நடக்கப் போகின்றது. இந்த உலகத்தை சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பயணிதான் நீ என்பதை என்றுமே மறக்காதே. ஒரு நாள் நிச்சயமாக நீ திரும்பி விடுவாய். அந்த நாள் வரும் வரை நீ உனது வாழ்க்கையை ரசித்து சந்தோஷமாக வாழ வேண்டும். அதற்காகத்தான் நான் உன்னையே சுற்றி கொண்டு வருகிறேன். நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் உன் வாழ்க்கை என்று ஆசைப்பட்டாயோ அதன்படி நீ சந்தோஷமாக வாழ வேண்டியதுதான் உனது வேலை. போதிய உணவும் போதிய உடுக்க உடையும் இல்லாத பட்சத்தில் நீ இதனை என்னை நினைத்து முழு நம்பிக்கை வைத்து நம்பிக்கை குறையாமல் செய்து வருகிறாய். அதனால் நான் உன்னை எப்படியம்மா கைவிடுவேன்? நீ என்னிடம் ஒப்படைத்த விஷயம் நடக்காது என்று உனக்குள் மாயை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அந்த எதிர்மறை ஆற்றலை முதலில் தூக்கி எறி. ஆனால் என்னால் ஆகாத காரியம் என்று உண்டா? நீயே சொல். நான் நினைத்தால் ஒரு நொடி போதாதா உன் வாழ்க்கையை மாற்ற?
அந்த ஒரு நொடிக்காகத்தான் நானும் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னை நம்ப, என் மீது முழு நம்பிக்கை வைத்து துளியும் சந்தேகிக்காமல் பொறுமையோடு காத்து கொண்டிரு. தொடர்ந்து உன் வேண்டுதல் நிறைவேறும் பட்சத்தில் நீ எந்த கோவிலுக்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. மற்றவர்களுக்கு எளிதாக நடக்கக்கூடிய விஷயம் உனக்கு தாமதமாகிறது. அதற்கு காரணம், உன் பாவங்கள் கழிய வேண்டாமா? எத்தனை கோவில்களுக்கு நீ சென்றாலும் உன் பாவத்தை நீதானே கழிக்க வேண்டும். நானே உன் குருவும் உன் தந்தையுமானவன். கடவுளும் குருவும் வேறு என்ற வேற்றுமையை முதலில் தூக்கி எறி. குருவிடம் வைத்த வேண்டுதல் நிச்சயம் கைகூடும். பல நாட்களாகியும் தாமதமாகும் விஷயம் இன்று உனக்கு இருவரால் கைகூடி வரப்போகிறது. யார் இந்த இருவர்? செவ்வாய்க்கு உகந்த கந்தனும் ஏகாதசி நாளான இன்று ஏகாதசிக்கு உகந்த எம்பெருமானின் துணையும் கொண்டு தாமதமான விஷயம் குறித்து நல்ல செய்தியை கேட்பாய். நீ இதுவரை இழந்த அத்தனை வாய்ப்புகளும் என் கையில்தான் உள்ளது. அதனை இன்று நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். சந்தோஷமாக இரு. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.